தெற்கின் கடலை ஒட்டிய ஒரு சிறிய கிராமம். அது பாண்டியா கிங்டம் நாட்டுக்குள் இருந்தது. அந்த கிராமத்தில் அரிசு என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் வாழ்க்கை முழுவதும் கடலோட சேர்ந்தது. அவன் வேலை முத்து எடுக்கும் நீர்மூழ்கி. ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதயமாகும் முன் அவன் கல்ஃப் ஆஃப் மன்னார் கடலுக்குள் இறங்குவான். ஒரு ஆழமான மூச்சு வாங்கி அந்த நீல ஆழத்துக்குள் மறைந்து போய்விடுவான். அவன் கையில் கயிறு, மனசில் தைரியம். ஆனா ஒவ்வொரு முறை நீருக்குள் போவது ஒரு உயிர் சோதனைதான். அந்த கடல் செல்வம் தரும், ஆனா உயிரையும் எடுத்துக்கொள்ளும். ஒரு நாள் அவன் தந்தை அதே கடலுக்குள் போய் திரும்பவே வரல. அந்த நாள் முதல் அவன் அம்மா தினமும் பயந்தாள். இந்த வேலைய விட்டுடுன்னு கேட்டுக்கொண்டே இருந்தாள். ஆனா அரிசு சிரிச்சான். இந்த கடல்தான் நம்ம வாழ்வு, நான் பயந்து ஓட மாட்டேன்னு சொன்னான். ஒரு மாலை கடல் அசாதாரணமா அமைதியா இருந்தது. அந்த நேரத்தில் அவன் கண்களுக்கு கீழே ஒரு பெரிய சிப்பி பட்டது. ஒரு வாய்ப்பு மாதிரி தெரிஞ்சது. அவன் உடனே ஆழமாக நீருக்குள் இறங்கினான். கீழே போக போக ஒளி குறைந்தது. அழுத்தம் அதிகமாயிற்று. மூச்சு மெதுவாக குறைய ஆரம்பிச்சது. ஆனா அவன் கையை அந்த சிப்பியிலிருந்து எடுக்கல. இதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றும்னு நினைச்சான். அந்த சிப்பியை பிடிச்சுக்கிட்டு மேல வர ஆரம்பிச்சான். ஆனா இந்த முறை மேல வருவது சுலபமாயில்ல. மூச்சு கிட்டத்தட்ட முடிஞ்சது. உடம்பு சோர்ந்தது. ஒரு நொடிக்கு இதுதான் கடைசி ஆகிடுமோன்னு தோணுச்சு. ஆனா அவன் மனசு ஒண்ணுதான் சொன்னது, விடாதே. கடைசி முயற்சியோட அவன் தண்ணீரை உடைத்து மேலே வந்தான். கரைக்கு வந்து விழுந்தான். சில நொடிகள் மூச்சை பிடித்திருந்தான். பிறகு மெதுவா அந்த சிப்பியை திறந்தான். அதுக்குள்ள ஒரு பெரிய பிரகாசமான முத்து. அந்த ஒளி அவன் முகத்துல விழுந்தது. அது ஒரு வெற்றி மாதிரி இருந்தது. அந்த முத்தை அரசரிடம் கொண்டு போனாங்க. அதை பார்த்த பாண்டியா கிங்டம் அரசர் அதிர்ச்சி அடைந்தார். இது அரிய பொக்கிஷம்னு பாராட்டினார். அரிசுவுக்கு பெரிய பரிசு கிடைத்தது. அவன் குடும்பம் இனிமேல் நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சது. அந்த நாள் அவன் அம்மா அவனை பார்த்து அழுதாள். ஆனா அந்த கண்ணீர் பயத்தால் இல்ல, பெருமையால்.